ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சரவணபவாய போற்றி. முருகப்பெருமானை ரொம்ப பிடிச்சவங்க, முருகப்பெருமானை தீவிரமாக வழிபாடு செய்பவர்கள் இந்த பதிவு முழுவதுமாக பாருங்கள். இப்படிப்பட்டவர்களுடைய அருகிலேயே எப்பொழுதுமே முருகப்பெருமான் இருந்தாருன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களை சுற்றி நகர்ந்து கொண்டே இருக்கும். அது எந்த மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதெல்லாம் உங்களை சுற்றி நடக்குதுன்னா அந்த முருகப்பெருமான் எப்போதுமே உங்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த கலிகாலத்தில் முருகப்பெருமானின் வழிபாடு பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. கலியுக கந்தனான முருகப்பெருமான் பக்தர்களின் வேண்டுதலுக்கு உடனே செவிசாய்த்து அவர்களின் துன்பங்களை தீர்த்து இன்பமாக வாழ வைக்கும் கடவுளாகவே திகழ்கிறார். ஆகையால் தான் முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அனுபவ ரீதியாக நம்ம உணர்ந்த ஒரு உண்மை தான். ஏன்னா அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவர் அளப்பற்ற அந்த பலன்களை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். முழு நம்பிக்கையோட, முழு பக்தியோட, அந்த முழு அன்போடு நம்ம முருகப்பெருமானை வேண்டி நிற்கும் பொழுது அவர் நமக்கு அனைத்தையுமே கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்படியான இந்த சூழ்நிலையில் முருகப்பெருமான் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் உண்டு. அது என்ன என்பதை நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கந்தா என்று அழைத்தால் உடனே வந்து நம்மை காக்கும் கடவுளாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அப்படியான முருகப்பெருமானை வணங்குவோர்களிலும் சிலர் நானும் பலகாலமாக வழிபட்டு தான் வருகிறேன் என்று தன்னுடைய துன்பங்கள் தீரவில்லை என்று மனதளவில் வருத்தத்துடன் இருப்பார்கள். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தீரவில்லை அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அது நிறைய பேருக்கு சரியாகிக்கிட்டே வரும். நமக்கு மட்டும் அந்த துன்பங்கள் தீர்வதற்கு ஒரு டைம் ஆகும். அதற்கான காரணம் உங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரியான நேரத்திற்காக அவர் காத்திருக்கிறார் என்பதே உண்மை. அது மட்டுமின்றி நாம் நம்பும் இறைவன் நமக்கு எப்போதும் எதை தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதாவது உடனே நம்ம போய் கேட்ட உடனே எந்த ஒரு கடவுளுமே கொடுத்துட மாட்டார். அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கஷ்டத்தில் எல்லாமே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த கஷ்டத்தை நமக்கு குறைப்பாரே தவிர நமக்கான பலனை பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரம் வரும்போது தான் தருவாங்க. ஏன்னா அந்த கஷ்டங்கள் பூராமே நம்மளுடைய கர்மவினையாக இருக்கும். அதனால் அதை கழித்திடணும், பக்தர்கள் அதை கழித்திடணும்னு கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை கழித்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது உங்களை உயர்த்தி விடுவார் அப்படிங்கிறதான். அந்த உயரத்திற்கு சென்றாலும் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கணும். ஆகையால் கந்தனை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார் என்பதை முழுமையாக முதலில் நம்ப வேண்டும். இத்துடன் கந்தன் நம்முடன் இருக்கிறார் என்பதை அவரை பற்றின சில அறிகுறிகள் மூலம் நமக்கு உணர்த்துவார். அது என்ன அப்படிங்கிறதான் இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதலில் உங்கள் வீட்டில் அருகிலோ அல்லது முக்கியமான ஆலயத்திலோ முருகனின் அபிஷேகம் அல்லது அலங்காரத்தை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் காணக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதாவது நீங்கள் வேறு ஏதோ சோழியாக கூட வெளியே போகலாம். அப்படி வெளியே போகிறீங்க, திடீர்னு யாரையோ பார்ப்பீங்க, திடீர்னு பார்த்தா முருகன் கோயிலுக்கு போவீங்க, அங்கே நடக்கின்ற வைபவங்களை கலந்து கொண்டு அவரை தரிசனம் செய்வீங்க. அதாவது நம்ம வேறு எங்கேயோ போகணுன்னு பிளான் போடுவோம், ஆனால் முருகர் நம்மளை அழைச்சிட்டு அவர் ஆலயத்திற்கு கூட்டு போயிடுவார். இந்த மாதிரி நடந்தாலும் முருகர் பெருமான் எப்போதுமே உங்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதமான உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி திடீரென ஒரு நல்ல நறுமணம் வீசும். அது சந்தனம் அல்லது விபூதி போன்றவைகளாக இருப்பது. ஏனெனில் இந்த இரண்டு வாசங்களும் கந்தனுக்கு மிகவும் உரியதாக சொல்லப்படுகிறது. இங்கே எப்போதுமே திருநீர், சந்தனம் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப பூசுறீங்கனாலும் கந்த பெருமான் உங்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா திருநீர், சந்தனத்தை விரும்பி பூச மாட்டாங்க. சில பேர் ஸ்டைலுக்குன்னு பூசுவாங்க. ஆனால் மனதால் அது அப்படியே நெற்றி நிறைய உடலெல்லாம் பூசிக்கொள்வது இறைவனோட அருள் அப்படிங்கிறது. இறைவன் நம்ம கூட அருகிலே இருந்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏனெனில் இந்த இரண்டு வாசங்களும் அந்த இறைவனுக்கே உரியதாக சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் வழிபாடு நேரம் தவிர பிற நேரங்களிலும் உணர்ந்தால் கந்தன் உங்களுடன் பயணிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது இந்த வாசம் எப்பொழுதுமே நம்மோடு வீசிக்கொண்டே இருந்துச்சுன்னா இறைவன் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது. அது மட்டுமின்றி
நம் வீட்டில் பூஜை அறையில் பல்லி இருப்பது, அதன் சத்தம் கேட்பது போன்றவை கூட இந்த அறிகுறிகள் தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பல்லிகள் அதிகமாக இருக்கும், ஆனால் எந்த சவுண்டுமே இருக்காது. ஆனால் ஒரு சில வீட்டில் இந்த சவுண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கும். பூஜை அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சவுண்டு கேட்கும். பூஜை செய்யும் பொழுது சில வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது கரெக்டாக கேட்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இறையருள், அதாவது தெய்வ கடாட்சம் அந்த வீட்டில் மிகுதியாக இருப்பது, அந்தந்த வீட்டிற்குரிய தெய்வம் அந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இருப்பது தான் இந்த அறிகுறிகள். பூஜை செய்யும் பொழுது இந்த பள்ளி சத்தம் கேட்பதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதனால் அதை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். பள்ளி சத்தம் கேட்குதுன்னு சில பேர் பார்த்திங்கன்னா அதை விரட்ட பார்ப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. பள்ளிகள் பல பலன்களை நமக்கு உணர்த்தக்கூடியது. அதனால் வீட்டில் பள்ளி இருப்பது மிகவும் நல்லது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமின்றி பூஜை செய்யும் பொழுது சுவாமி படங்களில் இருந்து மலர் கீழே விழுவது, குறிப்பாக முருகர் படத்திலிருந்து விழுவது போன்றவை எல்லாம் உங்கள் முருகன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் என்பதற்கான அறிகுறி. அது மட்டுமின்றி வழிபாடு செய்யும் பொழுது ஆலயத்தில் இறைவனை தரிசிக்கும் போது நம்மை அறியாமல் நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருவது, அந்த இடத்துல இறைவன் வந்து நம்மளை ஆறத்தழுவி நம்மளை அணைத்து கொண்டிருக்கிறார், அரவணைத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறி தான் இது. ஏன்னா எல்லோருக்குமே கோயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தில் யாருக்குமே சாமி கும்பிடும்போது கண்ணீர் வருவது கிடையாது. இறைவனை நன்கு உணர்ந்து இறைவன் மீது அந்த அதிக பாசம் பற்று எல்லாமே இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல அவரை பார்க்கும் பொழுதே அந்த அளப்பரியாத கண்ணீர் நம்ம கண்களில் இருந்து வரும். அப்படி வரும்போதே இறைவன் நம்மளை அரவணைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நம்மளாக போய் குறைகளை கூறி புலம்பி அழுவது வேறு, அந்த அழுகை கிடையாது. நம்ம நிற்போம், என்னன்னே தெரியாது, ஆனால் கண்ணீர் மட்டும் நம்ம கண்களில் இருந்து வரும். அப்படி வருவது தான் நான் இங்கே உணர்த்துகிறேன். இதையெல்லாம் தவிர வழிபாடு செய்யும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கோவில் மணியோசை அல்லது மங்கள இசை போன்றவை கேட்பதும் இறைவன் நம்முடன் இருப்பதற்கான அறிகுறிகளாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த சத்தங்கள் நம் காதில் கேட்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இது மட்டுமின்றி நாம் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கும் நாட்களில் நம்முடைய கனவில் சிறு பிள்ளைகள், முருகனின் வாகனமான மயில், சேவல் போன்றவை வருவதும் நம்முடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள் நம்முடன் இருப்பது போல கனவு காண்பது. அப்போ முருகப்பெருமானுடைய அந்த சின்னங்களும் சில நேரங்களில் முருகரே அந்த சிறு பிள்ளையோடு வந்து நம்ம கனவுல காட்சியளிப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அப்போ இத்தனையான பலவிதமான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வர்களிடம் காணப்படத்தான் செய்யும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த மாதிரியான அறிகுறிகளில் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா, அனுபவ ரீதியாகவும் சரி, இல்லை எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பே மெய்சிலிர்த்து போகும். இப்படி பலவிதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் நம்மிடம் இருக்கும் பொழுது நம்ம உடம்பின் மூலமாக உணர முடியும் அப்படிங்கிறது. இப்படியான மேற்கூறிய இந்த அறிகுறிகள் எல்லாம் இறைவன் நம்முடன் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். நாம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் நம்முடைய பணிகளை சரியான முறையில் செய்து தூய்மையான இறைபக்தியோடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இறைவன் அருள் நமக்கு இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அத்துடன் இது போன்ற அறிகுறிகள் அதை உறுதி செய்கிறது என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் நம்முடைய பணிகளை மட்டும் நம்ம சிறப்பாக செய்து கொண்டே போகிறோம். எந்த ஒரு ஆசைகளுக்கு நம்ம அடிபணியாமல் இறைபக்தியில் மட்டும் ஒரு அதிக நாட்டம் நம்ம செலுத்தி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வழிபாடு செய்கின்ற அந்த இறைவன் நம்ம கூட இப்படியான அறிகுறிகளை உணர்த்தி கொண்டு நம்ம கூடயே பயணிக்கிறார் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா அதை எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கெடுத்து விடக்கூடாது. அப்போ இறையாற்றல் நம்ம கூட இருக்குதுன்னா நம்ம எப்பொழுதும் மென்மேலும் நன்மைகளை செய்து கொண்டு நல்ல முறையில் இறை வழிபாட்டில் அதிக இன்னும் ஒரு ஈர்ப்போடு செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா படைத்தவனே நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷய எதிர்வினைகளுமே நம்மிடம் அண்டாது அப்படிங்கிறதா நிதர்சனமான ஒரு உண்மை.
அதனால் மேற்கூறிய அறிகுறிகள் உங்களுக்கு ஏதேனும் எப்போதாவது ஏற்பட்டிருக்குது. இந்த முக்கியமான இந்த கண்ணீர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த கண்ணீர் மட்டும் பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய பேர் நம்ம கூட்டத்தில் சாமியை கும்பிட்டுட்டு போனாலும் ஒரு சிலருக்கு அங்கே அந்த நேரத்தில் சுவாமியை தவிர மித்த எதுவுமே தெரியாது. கண்கள்லேருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடும். அவர் அந்த கொஞ்ச நேரம் பார்த்தாலுமே அந்த நேரம் ஏதோ ஒரு பரவசம் அடைந்தது மாதிரி தான். என்ன நடக்குதுன்னே தெரியாது சுற்றி. ஆனால் அவர் அந்த வாட்ச் பண்ணிக்கிட்டே நம்ம பாட்டுக்கு சுற்றி யாரையுமே நம்ம பற்றி அந்த நேரத்தில் எதுவுமே நம்ம சிந்தனையில் விடாது. நமக்கு பிடிச்சவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம், அதற்கப்புறம் நம்மளுடைய கஷ்டங்கள் காரணமாக நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அவர்கிட்ட சொல்லவே மாட்டோம். அந்த கண்ணீரோடு அந்த கஷ்டங்கள் வெளியேப்படும். இப்படியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இருக்கும். யாருக்கெல்லாம் இது இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.